Hi friends, நாம் இந்த வீடியோவில் TNTED எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். TNTED பேப்பர் 2 உடைய கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பேப்பர் நாம் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கொஷின் பேப்பர் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இது February 14, 2023 ஆஃப்டர்நூன் பேட்சில் நடந்த கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பரில் நம்ம தமிழ் கொஷின்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பார்க்காதீங்க, நான் இந்த வீடியோட லாஸ்ட்டாக கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சோஷியல் கொஷின்ஸ்லேயே பாதி கொஷின் பார்த்துருக்கோம், மீதி கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இயர் TNTED எக்ஸாம் 200% கண்டிப்பாக வரும். நீங்கள் இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போடுற இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பை எவ்வாறு அழைக்கிறோம்? இதற்கான ஆன்சர் NDP. அடுத்த கேள்வி, நாடு முழுவதுக்குமான ஒரே டேஷாக GST உள்ளது. நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரியாக GST உள்ளது. நாட்டு வருமானம் அளவிடுவது உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பு. அடுத்த கேள்வி, டேஷ் என்பது ஒரு நபர் போதுமான அளவு சாப்பிடுவதையும் சுறுசுறுப்பாக இருப்பதையும் ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதையும் குறிக்கும். இதற்கான ஆன்சர் உணவு பாதுகாப்பு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் M1 பணம் என்பது எதை குறிக்கும்? இதற்கான ஆன்சர் காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். அடுத்த கேள்வி, நம்ம அப்கமிங் வீடியோஸில் இந்த கொஷின்ஸ்லாம் என்னென்ன புக்ஸ்லேருந்து வந்திருக்கு, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, 8th எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, அப்போ நம்ம எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன். அப் டு 6th 10th வரைக்குமே படித்தா கண்டிப்பாக 50 கொஷின்ஸ் போட முடியுதா அப்படிங்கிறத நம்ம புக்கை வச்சு அனலைஸ் பண்ணி நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்காக நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை மாதிரி TNTED எக்ஸாம் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி, வறுமை கோடு பற்றிய வரையறைகள் எதன் அடிப்படையிலான வரையறை சிறந்த வரையறையாக கருதப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஊட்டச்சத்து அடிப்படையிலான வரையறை. அடுத்த கேள்வி, சில உள்ளீடுகளின் அளவுகளை மாற்ற இயன்றும் சிலவற்றை மாற்ற இயலாத ஒரு காலம் குறுகிய காலம். இதற்கான ஆன்சர் குறுகிய காலம். அடுத்த கேள்வி, ஆண்கள் இடம்பெறுவதற்கான காரணம் வேலைவாய்ப்பை தேடி. இது இடப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு லெசனில் வரும், இடப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு லெசனில் வரும். அது நான் அப்கமிங் வீடியோஸில் அதை என்னன்னு சொல்கிறேன். அடுத்த கேள்வி, ஆடை தீப்பற்றி எரிந்தால் பாதிப்புக்குள்ளானவர் என்ன பண்ணணும்னா தரையில் உருள வேண்டும். இது 7th ஸ்டாண்டர்ட் புக்லேயே வரும். இதையும் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொன்ன மாதிரியே ஒரு வீடியோவாகவே நான் உங்களுக்கு போட்டுறேன். ஆடை தீப்பற்றி எறிந்தால் பாதிப்புக்குள்ளானவர் தரையில் உருள வேண்டும். அடுத்த கேள்வி, டேஷ் என்ற கிரேக் அறிஞர் உலக வரைபடத்தினை முதலில் வரைந்தார். யாருன்னா அனாக்சிமேண்டர் அப்படிங்கிறவர். அடுத்த கேள்வி, குகைகளின் கூரைகளிலிருந்து ஒழுகும் கால்சியம் கார்பனேட் கலந்த நீர் தரையில் படிந்து மேல் நோக்கி வளர்வது. இது கல்முனைன்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோஸில் பார்க்குற நம்ம கொஷின்ஸுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நானாக மார்க் பண்ணது கிடையாது. இது TRB தரப்புலேருந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த கேள்வி, அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் பள்ளங்களில் மிகவும் ஆழமானது. அட்லாண்டிக் பெருங்கடலில் காணப்படும் பள்ளங்களில் மிகவும் ஆழமானது பியூரிட்டோரிக்கோ பள்ளம். அடுத்த கேள்வி, சரியான ஒன்றை தேர்வு செய்க. வாக்கியம் 1, தீர்க்க கோடுகளில் 180 டிகிரி தீர்க்க கோடானது பன்னாட்டு தேதி கோடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாக்கியம் 2, பன்னாட்டு தேதி கோடானது அட்லாண்டிக் பெருங்கடலில்
அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் செல்கின்றது. இதற்கான ஆன்சர் வாக்கியம் 1 சரி ஆனால் 2 தவறு அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் எது தவறாக பொருத்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 40 டிகிரி 16 மணி நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து தவறாக பொருத்திருக்கு. அப்போ இதற்கான ஆன்சர் என்ன வரும்னா, இதற்கான ஆன்சர் வந்து சி வரும். அடுத்த கேள்வி, மிக குறைந்த வெப்பநிலை மொராக்கோ நாட்டில் உள்ள டேஷில் பதிவாகியுள்ளது. மொராக்கோ நாட்டில் உள்ள இர்பானில் பதிவாக இருக்குது. மிக குறைந்த வெப்பநிலை இர்பானில் பதிவாயிருக்கு. அடுத்த கேள்வி, வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவின் தென்பகுதியை நோக்கி வீசும் தெற்கத்திய காற்று டேஷ் ஆகும். இதற்கான ஆன்சர் வந்து சிராக்கோ. அடுத்த கேள்வி, புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஷ் ஆகும். இதற்கான ஆன்சர் மடிப்பு. அடுத்த கேள்வி, டேஷ் கண்டம் புவியின் 4 கோளங்களிலும் பரவியுள்ளது. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்பிரிக்கா. அடுத்த கேள்வி, எல்லினோ ஆண்டில் எந்த பெருங்கடலில் வெப்பநிலை அதிகரிக்கிறது? இதற்கான ஆன்சர் வந்து பசிபிக் பெருங்கடல். அடுத்த கேள்வி, ஒரு குடியிறக்கத்திற்கும் குடியேற்றத்திற்கும் இடையேயான வேறுபாடு என்பது நிகர இடப்பெயர்வு. அடுத்த கேள்வி, கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் வந்து புவித்தட்டுகள் விலகுதல். அடுத்த கேள்வி, குருட்டு பள்ளத்தாக்கு உருவாக்கும் நிலத்தோற்றம் எது? இதற்கான ஆன்சர் போல்ஜே. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றையும் காரணத்தையும் ஆராய்ந்து சரியான விடையை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று, அதிக அளவிலான உலக மக்கள் தொகை வளர்ச்சியானது பின்தங்கிய நாடுகளில் ஏற்படுகிறது. காரணம், பின்தங்கிய நாடுகள் அதிக பிறப்பு விகிதத்தையும் குறைவான இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளன. இதற்கான ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, வாக்கியம், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் உருகும் பானை என அழைக்கப்படுகிறது. காரணம், இங்கு நூற்றுக்கணக்கான கலாச்சாரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன. இதற்கான ஆன்சர் வந்து வாக்கியம் காரணம் இரண்டும் சரி மற்றும் வாக்கியத்திற்கேற்ற சரியான காரணமாகும் அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, எந்த மொரைன்களில் உயரமான முகடுகள் காணப்படும்? இதற்கான ஆன்சர் வந்து பக்கவாட்டு மொரைன்களில் உயரமான முகடுகள் காணப்படும். அடுத்த கேள்வி, தட்டையான அடிப்பாகமும் குவிமாடம் போன்ற மேல் தோற்றமும் கொண்டு காலிஃப்ளவர் வடிவத்துடன் காணப்படும் மேகம் எதுனா? இதற்கான ஆன்சர் வந்து திரள் மேகங்கள். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களில் ஒன்று தவறானது. இதற்கான ஆன்சர், இந்தியாவின் மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் 50% கோதுமை வழங்குகிறது அப்படிங்கிறது வந்து தவறானது. அடுத்த கேள்வி, 360 மில்லியன் ஆண்டுகள் பழமையான பெர்ன் மரத்தின் புதைப்படிவங்கள் இந்த நாடுகளில் மட்டுமே காணப்படும். எந்த நாடுகளில் மட்டும் காணப்படும்னா இந்தியா மற்றும் அண்டார்டிகா நாடுகளில் மட்டும்தான் காணப்படும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கொஷின் பேப்பரில் இருக்க சோஷியல் கொஷின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஆல்ரெடி தமிழ் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் கொடுக்குறேன். இதே மாதிரி சைக்காலஜி இங்கிலீஷ்க்கும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம வீடியோஸ் போடுவோம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.